வணக்கம் மாணவர்களே. இந்த தலைப்பில் SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஓவர்ஹெட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் ஃபில்லட் டீ ஜாயிண்டை பற்றி கற்றுக்கொள்ளலாம். குறிக்கோள்கள். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் டேக் வெல்டிங் மற்றும் வெல்டிங் ப்ராசஸ்க்கு பொருத்தமான எலக்ட்ரோட்ஸை தேர்ந்தெடுக்கவும், ஓவர்ஹெட் பொசிஷனில் டீ ஜாயிண்டில் பிளேட்ஸை தயாரித்து அமைக்கவும், டேக் வெல்ட் SMAW-ஐ பயன்படுத்தி ஓவர்ஹெட் பொசிஷனில் டீ ஜாயிண்ட், SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஓவர்ஹெட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் ஃபில்லட் டீ ஜாயிண்ட்டுக்கான கருவிகளை பற்றி பார்க்கலாம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், பிரிக் பஞ்ச், பால் பீன் ஹேமர், ஃபிளாட் ஃபைல், பெஞ்ச் வைஸ், ட்ரை ஸ்கொயர், tongs, chipping hammer, steel wire brush, electrode cable and earth cable, electrode holder, electrode, personal protective equipment, SMAW welding plant machine and their setup accessories, C-clamp. SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஓவர்ஹெட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் ஃபில்லட் டீ ஜாயிண்ட்டுக்கான ப்ரீ வெல்டிங் ப்ராசஸ் பற்றி காணலாம். டீ ஜாயிண்டின் இரு முனைகளிலும் வெல்ட் துண்டுகளை ஃபிளாட் பொசிஷனில் டேக் செய்யவும். டிஃபெக்ட்ஸ் ஏற்படுவதை தவிர்க்க வெளிப்புற விளிம்புகளில் வெல்ட் துண்டுகளை டேக் செய்யவும். வெல்டை ஓவர்ஹெட் பொசிஷனில் வைத்து அதன் உயரத்தை சரி செய்யவும். எலக்ட்ரோட் ஹோல்டரை DC மெஷினுடன் இணைக்கவும். ஒவ்வொரு ரன்க்கும் எலக்ட்ரோட்ஸை தயாராக வைத்திருங்கள். ரூட் ரன்காக 3.15 mm எலக்ட்ரோட், மற்றும் 110 ஆம்ப்ஸ் கரண்டை பயன்படுத்தவும். செகண்ட் அண்ட் தேர்ட் ரன்காக 3.15 mm எலக்ட்ரோட், மற்றும் 110 ஆம்ப்ஸ் கரண்டை பயன்படுத்தவும். ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன்ஸை பற்றி பார்த்துவிட்டோம். இப்போது SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஓவர்ஹெட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் ஃபில்லட் டீ ஜாயிண்ட்டுக்கான வெல்டிங் ப்ராசஸ் பற்றி காணலாம். இடது பக்கத்திலிருந்து பீடை தொடங்குங்கள். செங்குத்து பிளேட்டில் 30 டிகிரி வேலை கோணத்தை பயன்படுத்தவும். வேலை கோணம் என்பது எலக்ட்ரோடுக்கும் ஜாப் சர்ஃபேஸுக்கும் இடையிலான கோணமாகும். எல்லா நேரங்களிலும் ஒரு ஷார்ட் ஆர்க்கை பராமரிக்கவும். சிப்பிங் ஹேமரை பயன்படுத்தி பீடிலிருந்து ஸ்லாகை அகற்றி வயர் பிரஷ் மூலம் சுத்தம் செய்யுங்கள். மூன்றாவது பீடை டெபாசிட் செய்யுங்கள். சிப்பிங் ஹேமரை பயன்படுத்தி பீடிலிருந்து ஸ்லாகை அகற்றி வயர் பிரஷ் மூலம் சுத்தம் செய்யுங்கள். பல இடைநிறுத்தங்களை பயன்படுத்தும் போது இரண்டாவது இடைநிறுத்தம் முதல் இடைநிறுத்தத்திற்கும் செங்குத்து தட்டுக்கும் இடையில் ஒட்டப்பட வேண்டும். இதனால் இரண்டாவது பீட் அதன் அகலத்தில் 2/3 பங்கால் முதல் இடைநிறுத்தத்தோடு ஒன்றுடன் ஒன்றாக ஆகிறது. மூன்றாவது பீட் மேல் ஹரிசாண்டல் பிளேட் மற்றும் இரண்டாவது பீடில் 2/3 பங்கை மறைக்க வேண்டும். வெல்டின் லெக் லென்ஸ் L சமமாக இருக்க வேண்டும். SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஓவர்ஹெட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் ஃபில்லட் டீ ஜாயிண்ட்டுக்கான பின்பற்ற வேண்டிய முக்கிய குறிப்புகளை பற்றி காணலாம். ஓவர்ஹெட் பொசிஷனில் வெல்ட் செய்யும் போது படுலை தட்டையாகவும் சிறியதாகவும் வைத்திருங்கள்.
மோல்டன் மெட்டல் மிகவும் திரவமாக மாறும்போது உங்கள் எலக்ட்ரோடை பள்ளத்திலிருந்து விரைவாக நகர்த்தி உலோகத்தை திடப்படுத்த அனுமதிக்கவும். ஒரே நேரத்தில் அதிக வெல்ட் உலோகத்தை டெபாசிட் செய்ய முயற்சி பண்ண வேண்டாம். வெல்டிலிருந்து ஸ்லாகை அகற்றி இணைப்பின் மேற்பரப்பு மற்றும் வெளிப்புற டிஃபெக்ட்ஸ் இருக்கிறதா என்று பரிசோதிக்கவும். ஸ்பேட்டர்ஸ். lack of fusion. Uneven ripples. Lack of penetration. Recap. இந்த தலைப்பில் நீங்கள் கற்றுக்கொண்டது ஓவர்ஹெட் பொசிஷனில் உள்ள ஃபில்லட் டி ஜாயிண்டில் ரூட்டை டிபாசிட் செய்யவும். ஓவர்ஹெட் பொசிஷனில் வெல்ட் செய்யும் போது மோல்ட் பூலை கட்டப்படுத்தவும். ஓவர்ஹெட் பொசிஷனில் மல்டிரன் வெல்டுக்கான எலக்ட்ரோட் கோணத்தை கையாளவும். மேற்பரப்பு டிஃபெக்ட்ஸ்க்காக வெல்ட்மெண்ட்ஸை பரிசோதிக்க முடியும்.